ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். 2021 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட மாடலுடைய ஆட்சியின் நாயகர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்கள். ஆந்திராவில் இருக்கிற திருக்கோயிலாக இருக்கிற திருப்பதியை போல திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் திருக்கோயிலை மக்கள் விரும்புகிற அளவுக்கு ஒரு உயர்நிலையை கொண்டு வருவேன் என்று அறிவித்தார்கள். அதிலே ஒன்று திட்டம்தான் தேரோடு வீதியை காங்கிரீட் சாலையாக அமைத்து தருகிறேன் என்ற ஒரு அறிவிப்பு. அவர் சொன்ன அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற நிகழ்ச்சி தான் இருக்கிறது. நம்முடைய திருவண்ணாமலையை பொறுத்தளவுக்கு தேரோடு வீதி என்பது 2.7 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. சென்ற நிதியாண்டு 2022, 23, 24 ஆகிய அந்த நிதியாண்டில் 1 கிலோமீட்டர் சாலையை 17 கோடி ரூபாய்க்கு காங்கிரீட் சாலை அமைக்கப்பட்டது. இந்த நிதியாண்டில் இந்த 24, 25 இந்த நிதியாண்டில் இன்றைக்கு நம்முடைய 1.7 17 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இந்த காங்கிரீட் சாலை அமைக்கின்ற பணியை தொடங்க தான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் தொடங்கியிருக்கு. திருவண்ணாமலையை பொறுத்தளவுக்கு இது விரிந்து பறந்து வளர்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில் ஏற்கனவே அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அப்பொழுது நான் பெரிய ஒரு கோரிக்கை நான் வைத்ததோடு மட்டுமல்ல, அப்போ நான் உணவுத்துறை அமைச்சராக பணியாற்றிய காலம். அந்த காலகட்டத்தில் தான் முதலமைச்சருடைய கோரிக்கையாக நம்முடைய ஊருக்கு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ஒரு மருத்துவக் கல்லூரி தந்தார்கள். அந்த மருத்துவக் கல்லூரி விரிவடைந்து இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் போதுமான அளவுக்கு ஒரு மருத்துவ செய்தியை நம்முடைய மாவட்டத்தில் செய்து தர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நம்முடைய திருவண்ணாமலை நகரத்தை பொறுத்தளவு விரிந்து பறந்து இருக்கிற காரணத்தினால் அவளுக்கு மருத்துவம் என்னதான் செஞ்சாலும் அவளுக்கு போக்குவரத்து என்று பார்க்கிற பொழுது அதிகமான நிதி சுமை ஏற்படுகிறது. ஒரு குடும்பத்துக்கு நிதி சுமை ஏற்படுகிறது. ஆனால் அந்த நிதி சுமை எந்த அளவில் அறக்கட்டளை மூலமாக குறைக்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்து அவர்கள் இதை மாதிரி இலவசமாக அந்த மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைக்கு போற ஒரு பேருந்து இயக்கலாம் என்ற முடிவு எடுக்கப்பட்டு நம்முடைய வேங்கிக்கால் பகுதியில் அமைந்திருக்கிற மாவட்ட ஆட்சி அலுவலகம், அதுக்கு முன்னால் தான் இன்னும் பேசுகிறேன். ஏன்னா இந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்திலிருந்து ஆரம்பித்து மாவட்ட ஆட்சி அலுவலகம், அதே போன்று அண்ணா நுழைவாய், அதை தொடர்ந்து பேருந்து நிலையம், அதை விட்டீங்கன்னா நேராக நம்முடைய பெரியார் சிலையை தொட்டு நம்முடைய தியாகி அண்ணாமலை நகர், தியாகி அண்ணாமலைக்கு அடுத்து காந்தி நகருக்கு அடுத்து திருவள்ளுவர் சிலை அடுத்து சாரோனுக்கு அடுத்து நம்முடைய எடப்பாளையம் போன்ற பகுதியிலிருந்து பயணித்து மருத்துவக் கல்லூரிக்கு போகலான்னு ஒரு ரூட்டும், இன்னொன்று அடியண்ணாமலையிலிருந்து ஒன்று ஆரம்பித்து அடியண்ணாமலையிலிருந்து அரசு கலைக்கல்லூரி, அரசு கல்லூரிக்கு அடுத்தது புகழ்பெற்ற ரமணாசிரமத்தை தொடர்ந்து சண்முகா பள்ளிக்கு அடுத்து காமராஜ் சிலை அடுத்து மணலூர்பேட்டை அந்த சந்திப்பு, மணலூர்பேட்டை சாலை சந்திப்பில் இருந்து நேராக தாமரை நகர், தாமரையை ஒட்டி தேனிமலையிலிருந்து நல்லம்பாளையம் மக்களும் பயன்படுகின்ற வகையில் இந்த புறவழிச்சாலையுடைய அந்த சந்திப்பில் இருந்து ஆரம்பித்து மீண்டும் சண்முகா அரசு சண்முகா கலைக்கல்லூரியுடைய சந்திப்பு, அதை ஒட்டி அங்கிருந்து அணக்கரை வழியாக அந்த மருத்துவமனைக்கு போவதற்கு 2 ரூட்டுகளை அவங்க முடிவு செஞ்சாங்க. இது முழுக்க போவதற்கும் வருவதற்கும் கட்டணம் இல்லை, இலவசம் தான். அதை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில நம்முடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதாவது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு, அவருடைய முன்னிலையில இதை தொடக்கி வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்கள். ஏன்னா அந்த அடிப்படையில் நானும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பணியில இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறோம். குறிப்பாக அறக்கட்டளையில 2 பேர் இருந்தாலும் கூட இது போன்ற ஆலோசனைகளை நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் குணசிங்கம் அவர்கள், டாக்டர் குணசிங்கம் அவர்கள், அவர் தான் டீன், அவரும் எவ்வளோ இதை கட்டாயம் செய்யணும்னு அவரோட வலியுறுத்தி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. நான் தொடக்கி வைக்கிறதுக்காக தான் நான் தொடக்கி வச்சேன்.